இப்போது நம்ம பெரும்பாலும் பண்ணுற ஒரு தப்பு என்ன நான் சொல்கிறேன், நீங்களும் அதை பண்ணியிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, உங்களுக்கு அந்த வார்த்தை என்னன்னு தெரியல. ஸோ மீனிங் தெரியல உங்களுக்கு, அந்த வார்த்தை நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. ஓகே, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ ஏதோ புரியாத வார்த்தை அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த வார்த்தையை நம்ம கண்டுக்காத மாதிரி கண்டினியூ பண்ணுவோம். ஒன்றா அப்படி பண்ணுவோம், இல்லை அப்படின்னா போச்சு நம்மளுக்கு புரியாத வார்த்தையில அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, இதுக்கு மேலே நம்ம பேசினா சிக்கிடுவோம்டா, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஐம் லீவிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். இல்லைன்னா வேற யாரோ ஒரு ஆளை பார்த்து அவன் என்னை கூப்பிட்றான், ஏன்னா எனக்கு கால் வருது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அங்கேருந்து நிலமை பார்ப்போம். இதுதான் நம்ம ஜென்ரலாக பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால புதுசாக சில வார்த்தைகளை கற்றுக்கிறதுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு மிஸ் ஆகுது. எப்படின்னா, இப்போ அந்த புது வார்த்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நாளைக்கு அதை நீங்கள் வேறு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வொக்காபுலரி நம்மளுக்கு அதிகமாக வொக்காபுலரிங்கிறது சொற்கள் நிறையா நம்மளுக்கு தெரியும், சொற்களஞ்சி அகராதி. ஸோ அந்த வொக்காபுலரி நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட பேச்சு லிமிட் ஆகிடும். நம்மளுக்கு தமிழில் நம்ம தாய்மொழியில் நிறைய வார்த்தைகள் தெரியறதுனால தான் நம்மளோட பேச்சுக்கு எந்த லிமிட்டும் இல்லாமல் கண்டினியூவாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயுமே நம்மளுக்கு நிறையா சொற்கள் நிறையா வார்த்தைகள் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம பேச்சு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வெக்காபுலரி எந்த ஒரு புது மொழியும் நம்ம கற்றுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வெக்காபுலரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளால பேச முடியும். நம்மளுக்கு பேசுறதுக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் வார்த்தைகள் தெரியல அப்படிங்கிறப்போ நம்மளால பேச முடியும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த கிளாஸ்லன்னா, நம்ம ஒருத்தங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம், நம்மளுக்கு புதுசாக ஒரு வார்த்தை தெரியுது அப்படின்னா நம்ம எப்படி நம்ம புது வார்த்தைகளை கற்றுக்கிட்டு அந்த கான்வர்சேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணலாம், அந்த பேச்சை நிறுத்தாமல் எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்களும் ஒருத்தங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு புது வார்த்தை, நீங்கள் ஒருத்தங்கள்ல ஒரு 3 பேர் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கூட வச்சுக்கலாம். அவங்க 2 பேரும் திடீர்னு ஏதோ ஒன்று பேசிக்கிறாங்க, அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறப்போ நான் என்னமோ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நான் கண்டிப்பாக எனக்கு தெரியாது அப்படின்னு நான் நிற்கிறதுக்கு பதிலாக நான் புது வார்த்தையை கற்றுக்கணுங்கிறதுக்காக நான் அவங்கக்கிட்ட அதை கேட்கணும். தப்பே கிடையாது, கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல யாரும் நம்மளை எப்படியும் நினச்சிட போகிறது கிடையாது. அப்படியே நினச்சிக்கிட்டாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நம்மளுக்கு நம்ம புது வார்த்தைகள் கற்றுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ அவங்க என்னது, இப்போ அவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனானே என்னது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, தமிழில் கேட்டாலும் கேட்போமோ எனக்கு தெரியாது, ஆனால் இங்கிலீஷ்ங்கிறப்ப நம்ம அமைதியாகிடுவோம், கேட்க மாட்டோம். ஆனால் அது தப்பு. புதுசாக ஒரு வார்த்தை நம்மளுக்கு கேட்குறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அதை கற்றுக்க வேண்டியது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பாக எடுத்துகிட்டு அதை நம்ம கற்றுக்கணும். ஸோ அந்த புது வார்த்தையை நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி கேட்கலாம்னா 2 விதமாக கேட்கலாம். வாட்ஸ் தட், என்னது அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா வாட் டஸ் தட் மீன். ஸோ இந்த தட் அப்படிங்கிறது அந்த வார்த்தை, அதை மென்ஷன் பண்ணி வாட் டஸ் தட் மீன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ ஒரு புது வார்த்தையை நம்ம பேசிக்கும் போது யாரோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அந்த வார்த்தை நம்மளுக்கு புதுசு, அதோட மீனிங் நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ நம்ம வாட்ஸ் தட் அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா வாட் டஸ் தட் மீன் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே எவ்வளோ நடந்துச்சு. நான் என்னோட ஃப்ரெண்ட் மீட் பண்ணுறதுக்கு அவங்க ஆஃபீஸ் போயிருந்தேன். ஸோ அவங்க கதைக்கும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, இவங்க என்னோட கதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது யூ கைஸ் கேரி ஆன், லெட் மீ கோ அண்ட் டேக் அ டம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. லெட் மீ டேக் அ டம்ப், DUMP டம்ப். ஸோ லெட் மீ டேக் அ டம்ப் அவங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு அது புரியவே இல்லை. என்ன பேசிட்டு இருக்க அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, என்னமோ சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னு நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன். செம்ம சிரிப்பு சிரிச்சா. ஓகே சிரிச்சிட்டு போ, எனக்கு வார்த்தை என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டால், சொன்னால் நானும் சேர்ந்து சிரிப்பேன் அப்படின்னு சொல்லவும், டம்ப் அப்படிங்கிறது என்னென்னா பாத்ரூம் போயிட்டு வரேன். ஸோ பாத்ரூம்ங்கிறது மோஷனுக்காக போயிட்டு வரேன் அப்படின்ட்டு மீனிங். லைக் நாட் ஃபார் யூரின், இட் ஃபார் மோஷன். ஸோ லெட் மீ டேக் அ டம்ப் அவங்க சொன்னது நான் மோஷன் போயிட்டு வரேன்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. என்னடா இது, இதையெல்லாமா இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டு போவீங்க, பாத்ரூம் போயிடுறேன்னு சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனாலுமே கேட்டு நான் என் ஃப்ரெண்டுகிட்ட இப்படி இல்லாமலாம் சொல்லிப்பீங்க அப்படின்னா, அதுக்கு அவன் சொன்னான், நல்ல விஷயம், ஆக்சுவலாக நீ ஒரு விஷயம் யோசிச்சுப்பாரு, நம்மளை திட்டணுன்னாலுமே நம்ம இங்கிலீஷில் திட்டும்போது அது டீசெண்டாக தெரியும், அதுவே தமிழில் திட்டினா செம்ம கேவலமாக தெரியும், கல்லை கொண்டு அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்போ கேஷுவலாக அதை நம்ம கடந்து போயிடும். ஏன்னா பாதி பேருக்கு அதோட மீனிங்கே தெரியாது, அது அப்படியே கேஷுவலாக கடந்து போயிடும். ஸோ அவன் அப்படி சொல்லிட்டு போனால் அதனால் என்ன, அப்போ அவன் ஏன் அப்படி சொல்லுவான்னா அவனுக்கு லேட் ஆகும்,
போயிட்டு உடனே வர முடியாது, பாஸ் கேட்டால் நான் கவர் பண்ணணும், அதுக்காக சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். யோசிச்சு பார்த்தா ஓகே, அது லாஜிக் தான். பட் இப்போ எனக்கு இது ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த விஷயத்துலேருந்து எனக்கு அந்த கான்வர்சேஷனில் டக்குன்னு அவங்க கிளம்புனோன்னு எனக்கு அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு போகாமல் அந்த மீனிங் எனக்கு புரிஞ்சதுனால எங்களுக்குள்ள இருந்த கான்வர்சேஷன் கண்டினியூ ஆச்சு. ஸோ நான் வந்து என்னென்ன அவங்க என்ன நினச்சிருவானோ அப்படி இப்படி நான் எதுவும் யோசிக்காமல் அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னா என்ன, ஸோ வாட் டஸ் டம்ப் மீன் அப்படின்னு நான் கேட்டேன். வாட்ஸ் தட் அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ அதனால நான் புது வார்த்தையை நான் கற்றுக்கிட்டேன். அதனால எங்கள் கான்வர்சேஷன் கண்டினியூ ஆச்சு. ஸோ புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் ஒரு வார்த்தை உங்கள் காதில் விழுகுது அப்படின்னா அது என்னன்னு கேட்குறதுக்கு ஒன்றா வாட்ஸ் தட் இல்லை வாட் டஸ் தட் மீன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதில் உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை வந்து என்னன்னு தெரியாது, இல்லைன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னா 2 விதமாக கேட்கலாம். ஹவு டு யூ சே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் சொல்லிட்டே இருக்குமோ, எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு ஏர் கூலர் அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு ஹவு டு யூ சே அந்த ஃபேன் மாதிரி இருக்கும், உள்ளேருந்து நம்மளுக்கு காற்று வருமே, ஏசி மாதிரியே இருக்கும் ஆனால் ஏசி கிடையாது. ஸோ ஹவு டு யூ சே தட் ஒயிட் கலர் திங் வித் ஃபேன் இட் வில் கிவ் யூ கூல் ஏர். ஸோ ஹவு டு யூ சே தட் அப்படின்னு கேட்டால் இட்ஸ் ஏர் கூலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா டம்ஷராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாடுவோம். டம்ஷராஸ் இல்லை, இது என்ன அப்படின்னா அந்த கேம் பேர் எனக்கு டக்கு ஞாபகம் வரல, ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாண்டுருப்போம். ஒரு மூவியோட பேரை வந்து 2 டீமாக பிரிஞ்சுப்போம். ஒரு டீம் வந்து ஒருத்தவங்களுக்கு மூவியோட பேர் சொல்லுவாங்க, அவங்க இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணி அவங்கள வந்து அந்த அவங்க டீமை வந்து அந்த மூவியோட பேரை கண்டுபிடிக்க வைப்பாங்க. இந்த கேம் பேர் எனக்கு மறந்து போச்சு, அது ஞாபகம் வச்சு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்மளுக்கு தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்கு அந்த கேம் விளையாடுவோம். ஸோ இது வந்துட்டு இந்த வார்த்தை அடுத்தவங்களுக்கு தெரியும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம இப்படி கேட்கலாம். ஸோ ஹவு டு யூ சே திஸ் வாட்டர் இன் யுவர் லாங்குவேஜ். தண்ணி வந்து உங்கள் லாங்குவேஜ் என்ன நீங்கள் சொல்வீங்க? தண்ணினா தண்ணியா, வாட் டஸ் தட் மீன் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஸோ நம்ம தண்ணி எடுத்து காட்டலாம். ஓ திஸ் ஒன் திஸ் இஸ் வாட்டர் அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம புதுசாக அந்த நம்மளுக்கு தெரியாத நம்ம மறந்து போன வார்த்தையை கற்றுக்கலாம். இல்லை அப்படின்னா வாட் டு யூ கால் வாட்டர் இன் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் வாட்டர் இன் யுவர் லாங்குவேஜ் ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மொழிங்கன்னு சொல்கிறேன். இல்லை வாட் யூ கால் திஸ் தண்ணி இன் யுவர் லாங்குவேஜ் அப்படின்ட்டு தண்ணியும் காமிச்சு கேட்கலாம். ஓகே, ஸோ ஒரு புதுசாக ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கும்போது அது என்ன அப்படின்னு கேட்க சங்கடமோ கூச்சமோ படாதீங்க. அதை கேட்டிங்கனாலே உங்களோட கான்வர்சேஷன் கட் ஆகாமல் கண்டினியூ ஆகும். அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்களும் புது விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், உங்களோட பேச்சு அதோட நின்று போகாத மாதிரி இருக்கும். தெரிஞ்சவங்கள்ட்டையும் சரி, தெரியாதவங்கள்ட்டையும் சரி. ஸோ வாட்ஸ் தேட் அப்படின்னு கேட்கலாம். இல்லை வாட் டஸ் தேட் மீன். இந்த தேட்டுங்கிறது அந்த வார்த்தை. ஓகே, ஸோ வாட்ஸ் டம்ப், வாட் டஸ் டம்ப் மீன் அப்படின்னு கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒரு வார்த்தை மறந்து போச்சுன்னா ஹவு டு யூ சே வாட்டர் இன் யுவர் லாங்குவேஜ், வாட் டு யூ கால் தட் ஒயிட் கலர் ஃபேன் லைக் ஸ்ட்ரக்சர் விச் கிவ்ஸ் யூ கூல் ஏர் இன் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ புதுசாக வார்த்தைகள் கற்றுக்கிட்டு அந்த கான்வர்சேஷன் எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதை வந்துட்டு நீங்கள் வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் புது வார்த்தைகளை கற்றுக்கவும், மறந்து போன வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக்கவும், புரியாத வார்த்தைகளை தெரிஞ்சுக்கவும் இந்த டெம்ப்ளேட் ஆர் ஃபார்மேட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். எங்கன்னா நிறைய இடங்களில் பேசும்போது புதுசாக ஒரு வார்த்தை கேட்கும்போது யூஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெக்காபுலரி கற்றுக்கிறது தான் ஒரு புது லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வெக்காபுலரி கற்றுக்கிட்டு அதை ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம், அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கிளாஸஸில். ஸோ மறந்துடாமல் இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி புதுசாக கற்றுக்கோங்க. ஓகே, அண்ட் இன்றைக்கி புதுசாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இதில் எதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். அதுதான் அவங்களோட ஹோம்ஒர்க். மறந்துடாதீங்க, புதுசாக கற்றுக்கிறது, தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. யாரும் நம்ம எதையும் நினச்சிட மாட்டாங்க. நம்ம ஒரு படி முன்னேறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமாங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் இனிமேட்டு ஆமாவாக இருக்கணும். அதை இன்னிலிருந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறணும். மனசில் ஒரு இது எடுத்துக்கோங்க, உறுதி எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.